ஹாய். தம்ப்நெயில் பார்த்துட்டு வீடியோக்கு வந்திருப்பீங்க. என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னடா இது எப்போவுமே மீஷோவில் தான் பாசிட்டிவாகவே தானே போடுவா. அப்படியே விஜி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டு ரிவ்யூ போடுவா. அப்படியே இன்றைக்கி என்னடா இப்படி ஒரு தம்ப்நெயில்னு பார்க்குறீங்களா? நானும் பல்பு வாங்கின மொமெண்ட்டையெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்ல. நான் தான் சொன்னேன் ஆல்ரெடி போன தடவையே இந்த ஜரி சாரி எல்லாம் வாங்கி மொக்க வாங்கினேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த தடவையெல்லாம் என்னென்னு வாங்கினேன்னா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்மளோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரி, இந்த ப்ராடக்ட் எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை நீங்களும் ஆல்ரெடி இந்த மாதிரியெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம மட்டும் பல்பு வாங்கினா அப்படியே வச்சுக்கக்கூடாது. இன்னொரு 2 பேர்த்துக்கிட்ட சொன்னால் தான் அவங்களாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மங்களகரமாக தாமரை விதையிலேருந்து ஆரம்பிக்கலாங்க. இது வாங்கி இப்போ தான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதோட வளர்ச்சி எல்லாம் அடுத்தடுத்து நான் ஷார்ட்ஸாக அவங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ சும்மா அன்பாக்சிங் மட்டும் பண்ணிக்கிறேன். Until you see white part, then you can sow seeds. தாமரை மலருமா தமிழ்நாட்டில்? பத்து விதைகள் இதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சு கொஞ்சம் நைஃப்பில் கட்டியில் கீறி விட்டுட்டோம்னா அது விதையாகி வரும். போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல கல் நல்ல கட்டாது. அதான் எப்படி பவுக்கிச்சா இதாகிதான் பார்த்தேன். அங்கே தான் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நிறையா பார்சல் வந்தது. அதில் நிறைய பிரித்து ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் போட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு க்யூட்டான ஹோல்டர் மாதிரி இருக்கும். சிலிக்கான் இது தான், அதாவது பிளாஸ்டிக் தான் இருக்கும். அழகாக இருக்குங்க. தம்ஸ்அப் கொடுத்த மாதிரி இந்த ஒயர் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். எங்கேயாச்சும் கனெக்ஷன் மாதிரி இந்த கொடியாக இருக்கிறதெல்லாம் இது பண்ணிக்கலாம். ரொம்ப வெயிட்டெல்லாம் தாங்க மாட்டேங்குது. பட்டு கீ செயினை அந்த மாதிரியெல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிச்சனில் ஒன்று இது பண்ணேன், பட்டு விழுந்துருச்சு. அப்புறம் கடையில் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு இந்த ரிங் இது இருக்கும், நாங்கள் அளவு பார்க்குற ரிங் இது, அதை மாட்டினேன். அது வெயிட் தாங்குச்சு. அது லெஸ் வெயிட் தான், அதனால் தாங்குச்சு. பிலோ 100 ருபீஸுங்கனால புக் பண்ணி வாங்கினேன். அழகாக இருக்குது, க்யூட்டாக 10 பீஸ் வந்தது. ஒன்று ஒரு கலர் இருந்தது. நல்லாவே இருக்குது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பட் ரொம்ப வெயிட்டெல்லாம் தாங்காது. இதோட பையிங் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா வாங்குங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பாருங்கள், நான் அந்த கொடி இருக்கும் அங்கே வச்சேன்னா அது மடக்கி வர்றதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் போட்டது தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறதே அதுதான். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா, இதெல்லாம் இங்கே வாங்கலாமா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹேர் இது தான், சாஃப்ட்னர் மாதிரி சீரம் மாதிரி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். பட்டானா ஆயில் தான் ஆக்சுவலி. பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வாங்கினேன். இது வந்து சவுத் அமெரிக்காலேருந்து வருது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது அமேசான் கார்டை தான் இப்படி போடுறாங்களாமா. பட் இது வந்து ஒரிஜினலே கிடையாதுங்க. மீஷோவை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நான் இனிமேல் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நம்ம ஆல்ரெடி இந்த ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் வாங்கி மொக்க வாங்கினோம். இதுவும் எனக்கு ஒன்றும் ஒரிஜினலாக தெரியல. அமேசானில் கூட நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குவோம். அடுத்ததான் அதுவும் போட்டிருப்பேன் பாருங்கள், பேர் அனாட்டமிங்கிற ஒரு ஹேர் சீரம். இதுவும் வாங்கியிருப்பேன், ஹேர் க்ரோத் சீரம். அதுவும் சுத்தமாக ஒரிஜினலே கிடையாது. அது வந்து 849 ருபீஸ் அசல். பட் இவங்க கொடுக்குறது 200, பிலோ 200க்குள்ளையாமா. அந்த ஃபில்லர் இருக்குல்ல, அதை பார்த்தாலே குவாலிட்டி என்ன அழகாக இருக்குன்னு பல்லிக்குது. அதனால் இதெல்லாம் நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். இனிமேல் நானும் இந்த மாதிரி ப்ராடக்டெல்லாம் வாங்குறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கேன். பட் விஜயலட்சுமியோட மூடு வந்து ஸ்விங் மூடு, எப்போ வேணாலும் எந்த மரத்துக்கு வேணாலும் தாவு வாங்குற மாதிரி. பட் இனிமேல் வாங்குறது இல்லைன்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். நீங்களும் வாங்காதீங்க, ஏன்னா இது ஒரிஜினலே கிடையாது. தம்பி, இங்க பாரு, உனக்கு பொம்மை பார்சல் போட்டல, அது வந்துடுச்சு. ஓபன் பண்ணி காட்டுங்க விஜயவா. இல்லை தம்பி, நான் ஓப்பனே பண்ணல, நீயே அன்பாக்ஸ் பண்ணலாம். சரியா? உனக்கு தான் நான் வாங்கினது. நீயே அன்பாக்ஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்துடலாம். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை டிங்கு டிங்கு டிங்குன்னு அடிங்க.
ஓகே நெக்ஸ்ட் வந்து தம்பிக்காக குட்டி தம்பிக்காக ஒரு பொம்மை ஆர்டர் போட்டேன். அது குட்டி குட்டியா ஒரு 130 140 ருபீஸ்க்கு தான். என்னாச்சு ஓபன் பண்ணி காட்டுங்க இல்ல தம்பி நீங்க அன்பாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஊருக்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. யாரையுமே ஓபன் பண்றதுக்கு விடல, நானே ஓபன் பண்ணுவேன் நல்லா சிசரல் எடுத்து கட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி அவ்வளோ ஹாப்பி. பட் ரொம்ப குட்டி குட்டியா தான் இருந்தது, இருந்தாலும் அவர் ஹாப்பி தான். அதுல வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான ரோட் ரோலரு, ஜேசிபி, அப்புறம் இந்த மண்ணு லாரி அந்த மாதிரி குட்டி குட்டியா இருந்தது. நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருந்தாங்க, அதனாலதான் சரி புக் பண்ணேன். கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கிறங்காட்டி தான் அவருக்கு கொஞ்சம் இது. என்னதான் குழந்தைகளுக்கு எவ்வளோ பெரிய பொம்மை வாங்கினாலும் 4 நாள் தாங்க, அதுக்கப்புறம் அது மூளையில தான் கிடக்கும். அந்த மாதிரி தான் பார்க்குற வரைக்கும் அவ்வளோ ஈகராக இருந்தா அப்படியே, அதுக்கப்புறம் 2 நாள்லயே தூக்கி போட்டு போயிட்டா அப்படி. பட் இந்த ரேட்டுக்கு இது வர்த்துனே சொல்லலாம். ஒன்று ஒரு 25 ருபீஸ் தான் இதாகுது கால்குலேட் பண்ணா. ஓகே தான் தம்பி. ஹாப்பி இல்லை கடைசி கேட்கலான்னு அது என்னன்னு தெரியல. ஓப்பன் பண்ணு தம்பி. இங்கே வரி ஒன்று. இது என்னது? இது என்ன தம்பி? லாரி. மாட்டிக்கலாம், ஃபிட் பண்ணிக்கிறதா? ஒன்று ஓப்பன் பண்ணு. எல்லாமே அதான் புல்டோசரு, ஜேசிபி, அப்புறம் ஜீப்பு. தம்பி சூப்பரா இருக்கா? சூப்பர்னு காமி, சூப்பர். இப்படி சூப்பர். இங்க பாருங்க, இதுல எவ்வளவு மண் அள்ள முடியும். ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து பேர் அட்டானமியா என்னவோ ஒரு பிராண்ட்லேருந்து ஹேர் சீரம் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். என்னன்னா எங்கள் அக்கா பொண்ணு சொன்னது, அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து மீஷோலாம் நீங்கள் மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கக்கூடாது சிட்டி அப்படின்னு சொன்னாலே, அதையும் மீறி தான் நான் இந்த லிப்ஸ்டிக் ஷேடு நான் சொன்னல மிலா பியூட்டியில் நல்லா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப டல்லாக தான் தெரியும், பட் நல்லாவே டார்க்காகவே இருக்குது ஓரளவுக்கு. ரெகுலர் யூஸ்க்கு சூப்பர். ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தவங்க கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. ஸ்ட்ரக்சர் சரி, நம்ம வாயில் அவ்வளோதான் வருது. ஒட்டுதுங்க, லைட்டாக ஒட்டுது, தெரியுதா? பிங்கிஷாக இருக்கா? லைட்டாக பிங்க் ஒட்டு. ஆக்சுவலாக அந்த ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணுறதை விட்டுட்டு லிப்ஸ்டிக்கை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ப்ராடக்ட் எல்லாம் ரிட்டன் ஆப்ஷனும் இல்லாததுனால நம்மளால ரிட்டனும் போட முடியாது, வாங்கினா யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஹேர் க்ரோத் சீரம்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தாங்க. ரைஸ் வாட்டர், ரோஸ்மெரி வாட்டர், எசென்சியல் எல்லாம், அர்கன் ஆயில் எல்லாம் மிக்ஸ் ஆனதுன்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு எந்த எஃபெக்டும் தெரியல. 2 நாளாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 2-3 நாளாக. பட் அமேசானில் வந்து இதோட அசல் வந்து 849, அதுதான் அதோட ஒரிஜினல் ரேட்டு. ஒருவேளை அதில் வாங்கினா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்னு தெரியல. இது எனக்கு டுபாக்கூர் மாதிரியே தான். அதான் சொன்னேன், பில்லரை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மம்மா ஏர்டெல் இது எல்லாம் வாங்குவோம், அப்படியே அந்த பில்லர்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ஹியூமிடிஃபையர். அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நான் கேள்வியே பட்டதில்லை, பட் பார்த்தோம்னா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டேன். இது நம்மளுக்கு யூஸா தேவையா, இதெல்லாம் நம்மளுக்கு அவசியமானு யோசித்து பார்த்து வாங்கணும்னு சொன்னல. இதுதான் ஒரு 300க்குள்ளே வாங்கினேன்னா அழகாக இருந்தது. அதோட ஷேப்பு எல்லாமே நிறையா ஷேப்பில் வச்சுருந்தாங்க. பேக்கிங் குட்டுங்க. நான் வந்து அந்த சாண்டல்வுட் கலரில் வரும்னு பார்த்தா அந்த ரோஸ் வுட் கலரில் வந்தது. பார்க்கறதுக்கு தான் வுட் ஃபினிஷிங்கு, பட் பிளாஸ்டிக் தான். அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் ஒரு விக், அதாவது ஒரு திரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியிலேயே நம்ம ஏதோ ஒரு பர்ஃப்யூம் ஆயில் ஏதாச்சும் ட்ராப் யூஸ் பண்ணிக்கணும். இதை எப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் அதுலேயே இதெல்லாம் போட்டிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற மேனுவல் கைடு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பின் கொடுத்துருக்காங்க, அதை இது பண்ணிவிட்டு ஆன் பண்ணணும். பட் இதை நாங்கள் வச்சுட்டு நாங்கள் பண்ணின அலப்பறை இருக்கேன், நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு ½ அன் ஹவராக இதை வச்சுட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். என்னடி இது வாசம் வரல, புகை வரல, ஐயோ ஏமாந்துட்டோமோ. ஏன்னா இதுவும் ரிட்டன் ஆப்ஷன் இல்லைன்னு தான் காட்டுச்சு. பட் அதுக்கப்புறம் போய் பார்க்குறேன் ரிட்டன் ஆப்ஷன் இருக்குது. பட் டைம் முடிஞ்சிருச்சு எனக்கு, அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு இல்லை. அப்புறம் சார்ஜிங் பின்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலாக நான் போய் கரம் பொரி மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டே முடிச்சுட்டு அது வரைக்கும் புகையே வரல. அதுக்கப்புறம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி பார்த்தா புகை வருது.
கூலிங்காக, அதாவது ஒரு மைல்டான ஸ்மெல் வருது. நல்லா இருக்குங்க. ரூம்ல எல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு இது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 வாட்ஸ் தான் இது, ரொம்ப கரண்ட்டெல்லாம் இருக்காது, நம்ம சார்ஜிங் மாதிரி தான். நல்லா ஒரு வார்மான ஸ்மெல் கொடுக்குது, கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அது அப்படியே அந்த தண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வரும், புகையாக கிளம்புதுங்கிற மாதிரி. இது யூஸ்ஃபுல்லுன்னே நான் சொல்லுவேன் ரூமில் வச்சுக்கிட்டு. அதுவும் இப்போ இருக்கிற அந்த சம்மர் சீசனுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அந்த உப்பசத்துக்கும் அதுக்கும் நல்லா இருந்தது. மாதிரி ஏசி போட்ட மாதிரியெல்லாம் இருக்காது, ரொம்ப ஓவரால் நான் பில்டப் பண்ணல. வேறு வழி இல்லைங்க, நான் என்னால் ரிட்டன் போட முடியல, அவ்வளோதான். பட் இன்னொன்று ஐஸ்கிரீம், கோன் ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு ஷேப் இருந்தது, அது அழகாக இருந்தது. சரி இது உருண்டையாக நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஒர்க் ஆகுது, இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா மட்டும் வாங்குங்க, இல்லாட்டி தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதுக்கப்புறம் இப்போல்லாம் இன்ஸ்டாவில் திறந்தா ஹியூமிடிஃபையர் 3 இடத்துலேருந்து புகை வரும், 4 இடத்துலேருந்து புகை வரும் நல்லா வந்தது. பட் இது நான் அப்போ தான் ஃபஸ்ட்டாக வாங்கினேன்னா, இது எங்கள் வீட்டில் எல்லாரும் அதிசயமாக வேலை பார்த்தாங்க. நான் அந்த வீடுகளில் வேலை எடுக்கல பாருங்கள். இதுவே நாங்கள் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓட்டிட்டோம், நானும் என் ஃப்ரெண்டும். கடையில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என்னென்ன வித்த காமிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இது எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்னு தான் நினைக்கிறேன். பட் ரொம்ப அத்தியாவசியம் நல்லா சொல்ல முடியாது. பட் பாருங்க புகையாக வருதா, அந்த ஈரமாக இருக்கும் அந்த இடம், அந்த புகை, அந்த தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகி மேலே வருது. நம்ம அதில் கொஞ்சம் ஏதோன்னு பர்ஃப்யூம் ஸ்மெல் மாதிரி கொடுத்துட்டோம்னா நல்ல ஸ்மெல்லோட வரும். அழகாக இருக்குது லைட்டோட. நெக்ஸ்ட் வந்தால் நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, மிலா பியூட்டி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து லிப்ஸ்டிக்கு. அதோட ஷேப்பெல்லாம் அழகாக இருந்தது, நல்லா பிளாக்காக. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அழகாக இருந்தது. லிப்ஸ்டிக்கும் நல்லா இருந்தது, நல்லா ஸ்மூத்தாக. பட் நான் டிரான்ஸ்ஃபரபிள் எல்லாம் கிடையாது, ஒட்டுது எல்லாமே. பட் ஸ்மூத்தாக இருக்குங்க, நல்லா ஸ்ட்ரக்சர் சாரி, அது நல்லா இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு மெயின் என்னது, ஸ்மெல்லு. சூப்பராக இருந்தது, நல்லாவும் இருக்குது. நான் இப்போ வரைக்கும் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், கடைக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நல்லாவே இருந்தது. இதில் 2-3 கலர்ஸ் எல்லாம் அவைலபிள். இதுவும் நான் ரிட்டர்னபிள், வேறு வழியே இல்லை, வாங்கினீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் ரேட் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. அப்புறம் இப்போல்லாம் லைவ் சேலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மிலா பியூட்டியோட கம்பெனிலேருந்து நிறைய என்ன வருது, ஃபேஸ் வாஷு, ஃபேஸ் பேக்கு, அது இது நல்லா என்னென்னவோ எல்லாம் வருது, சன் டேன் ரிமூவரு, அது இதுன்னு சொல்லிட்டு. அப்படியா சரி சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டாக லிப்ஸ்டிக் தான் வாங்கியிருக்கிறேன். நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிது. அதாவது லிப் பாமுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குங்க, ஸ்மூத்தாக இருக்குது. அந்த ஷேப்பே அழகாக இருந்தது, ஒர்த்து தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, என்ஜாய் பண்ணீங்களா? எதெல்லாம் வாங்கலாம், எதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு நீங்களே ஒரு டிசைட் பண்ணிக்கணும். என்னதான் யார் யூடியூப்பில் வாங்கினாலும் அதுக்கான ரிவ்யூ கொடுத்தாலும் அதாவது சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர்த்துக்கிட்ட கருத்து கேட்கலாம், பட் முடிவு நம்மளோடதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, டிசிஷன் நம்மளோடதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் நிறைய விசிட் பார்க்கலாம், நிறையா ரிவ்யூ பார்க்கலாம். பட் உங்களுக்கு இது தேவையா தேவையில்லையா, இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுமான்னு நம்மளுக்கும் கொஞ்சம் வேணும். அதனால் நெக்ஸ்ட் டைம் ஆச்சியும் கொஞ்சம் உஷாராக இருப்போம், அதுக்காக தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணிடலாம். பாய். எபிசோட் 2 பண்ணலாமா? வெயிட் பண்ணுங்க.